Hi, hello everyone, welcome back to our channel Medical Coders Coaching World CPC. இந்த சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்க போறது பாத்தீங்க அப்படினா CPC பத்தி இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. ரொம்ப ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி கோடிங் கைட்லைன்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. ஈஸியா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம சேனல் இன்னும் லைக் பண்ணலனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சாப்டர்ஸ் பார்க்கலாம். Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா chapter 19 பார்க்க போறோம். Injury, poisoning and certain other consequences of external causes. இதுதான் பார்க்க போறோம். அதாவது இன்ஜூரி ஆச்சுனா எப்படி கோட் பண்ணலாம், பாய்சனிங்க்கு அப்புறம் வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் காசஸ்னால ஏதாவது கான்சிக்வன்சஸ் வந்தது அப்படினா அதுக்கு எப்படி கோட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதோட கோட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா S00 ல இருந்து T88 வரையிலும் போகுங்க. ஓகே, வாங்க நம்ம சாப்டருக்குள்ள போலாம். Application, the first எடுத்தோனே application of 7th character in chapter 19. அதாவது chapter 19 கோட்ஸ்ல 7th character எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது தான். மோஸ்ட்லி இந்த சாப்டர்ல நிறைய வந்து 7th character வர மாதிரி கோட்ஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த சாப்டர்ல எக்ஸப்ட் ஃப்ராக்சர் தவிர மற்ற எல்லா கேட்டகரி கோட்ஸ்லயும் மோஸ்ட்லி வந்து 7th characterல 3 வேல்யூஸ் வருங்க. And except a fracture have 3 values, 7th character values varum. அது என்னன்னு கேட்டிங்க அப்படினா A, D, S. A na initial encounter, D na subsequent encounter, S na sequelae. ஓகேங்களா? ஸோ இது மூணும் வந்து 7th character வந்து மோஸ்ட்லி எல்லா கேட்டகரியிலையும் வரும். எக்ஸப்ட் ஃப்ராக்சர் தவிர மற்ற இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரிஸ்லையும் இந்த 3 வேல்யூஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஏ எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஷண்ட் ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு கண்டிஷனுக்கு ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து ஏ யூஸ் பண்ணணும். அண்ட் டி எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு, அந்த பேஷண்ட் வந்து ஃபாலோ அப் கேர், அதாவது ரொட்டீன் கேர் அந்த கண்டிஷனுக்கு, அந்த கண்டிஷனோட ஹீலிங் ஃபேஸ், ரெக்கவரி ஃபேஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து டி யூஸ் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் கேர் ஜி கோட்ஸ், இந்த ஆஃப்டர் கேர் ஜி கோட்ஸ் வந்து இந்த இன்ஜூரி பாய்சனிங் கோட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. த 7th character அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஜூரி பாய்சனிங் கோடுக்கு 7th character நம்ம வந்து சப்சிக்வெண்ட் கேரோட கோட், அதாவது டி அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் நம்ம கொடுக்கணும். அடுத்து எஸ் பார்த்தீங்கன்னா சீக்வலா, அதாவது ஒரு காம்ப்ளிகேஷன், ஒரு கண்டிஷன், இல்லை ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லை ஒரு கண்டிஷன், ஒரு ஆனால் இன்னொரு கண்டிஷனோட டைரக்ட் ரிசல்ட்டாக வந்திருந்தது அப்படின்னா அப்போ நம்ம சீக்வலாவோட கோடை கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ், அதாவது அந்த சீக்வலா அது வந்து எப்போ ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்ஜூரி கோட் கூட தான் ஆட் பண்ணணும், சீக்வலா கோட் கூட ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து ஏன்னா அந்த ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எஸ்ஸுங்கிறது வந்து சீக்வலானால ஏற்பட்ட இன்ஜூரிக்கு தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? சீக்வலாக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் சீக்வலா, எந்த டைப் ஆஃப் சீக்வலா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அசைன் பண்ணணும், அதாவது கோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இன்ஜூரி கோடை ஆட் பண்ணணும். சரி, ஓகே. அடுத்த டாபிக் வந்து கோடிங் ஆஃப் இன்ஜூரி. இன்ஜூரிக்கு எப்படி கோட் பண்ணணும், ஒவ்வொரு இன்ஜூரிக்கும் தனியாக செப்பரேட் கோட்ஸ் அசைன் பண்ணணும். அன்லெஸ் நமக்கு வந்து காம்பினேஷன் கோட் ப்ரொவைட் பண்ணாத வரையிலும், அதாவது காம்பினேஷன் கோட் இல்லாத வரையிலும் நம்ம ஒவ்வொரு இன்ஜூரிக்கும் செப்பரேட்டான கோட்ஸ் தான் அசைன் பண்ணணும். காம்பினேஷன் கோடு இருந்தால் காம்பினேஷன் கோடு தான் அசைன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி T07, இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கோட்ஸை வந்து இன்பேஷண்ட் செட்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. T07 கேட்டகரியில் என்னென்ன கோட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்பெசிஃபைட் மல்டிபிள் இன்ஜூரிஸ் கோடெல்லாம் இருக்கும். ஸோ இந்த கேட்டகரி கோட்ஸை நம்ம இன்பேஷண்ட் செட்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது ட்ரமாட்டிக் இன்ஜூரி கோட்ஸ் S00லேருந்து T14.9 வரையில் இருக்குது. இந்த கோடை ஒரு நார்மல் ஹீலிங் சர்ஜிக்கல் ஊண்டுக்கோ இல்லை அந்த சர்ஜிக்கல் ஊண்டோட காம்ப்ளிகேஷனை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியோ வந்து நம்ம இந்த கோடை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதாவது சீரியஸ் இன்ஜூரியை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது ப்ரொவைடர் தான். எது வந்து சீரியஸ் இன்ஜூரி, எது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட் பண்ணோம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது ப்ரொவைடர் தான். அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் இன்ஜூரி. இந்த சூப்பர்ஃபிஷியல் இன்ஜூரியில் அப்ராக்ஷனோ இல்லை கான்ட்யூஷன்ஸோ சிவியர் இன்ஜூரிஸ் கூட நடந்தது, மோர் சிவியர் இன்ஜூரிஸ் கூட ஒரே சைட்டில் நடந்ததுன்னா நம்ம அதை கோட் பண்ணக்கூடாது. அப்ராக்ஷன் அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்க்ரீன், அதாவது
அஃபெக்ட் ஆன பார்ட்டை வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறது. அண்ட் கான்ட்யூஷன் அப்படின்னா ஒரு பிளட் டிஷ்யூவோ இல்லை கேபிலரியோ வந்து பர்ஸ்ட் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஒரு பிளட் டிஷ்யூவோ இல்லை சிவியர் இன்ஜுரி நடந்திருக்க இடத்துல ஒரு பிளட் டிஷ்யூவோ இல்லைன்னா ஒரு நர்வ்ஸோ வந்து பர்ஸ்ட் ஆகிறது தான் வந்து கான்ட்யூஷன் அப்படிம்பாங்க. இது ரெண்டும் மோர் சிவியர் இன்ஜுரிஸ் கூட சேம் சைட்டில் நடந்திருந்தால் அதுக்கு நம்ம தனியாக கோட் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி இன்ஜுரி வித் டேமேஜ் ஆஃப் நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ். நர்வ்ஸ்க்கும் பிளட் வெசல்ஸ்க்கும் டேமேஜ் ஆகிற மாதிரி ப்ரைமரி இன்ஜுரியாக இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி இன்ஜுரியை தான் வந்து நம்ம கோட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஏதாவது இன்ஜுரி நர்வுக்கோ இல்லை எந்த நர்வுக்கு எந்த ஸ்பைனல் கார்டு இல்லை நர்வ் இல்லைன்னா ஸ்பைனல் கார்டு. ஓகேங்களா? இதில் எதுக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கு அப்படிங்கிறது அடிஷ்னல் கோடாக கொடுக்கணும். அதோட கேட்டகரி S04. அப்படி பிளட் வெசல்ஸ்க்கும் அதே மாதிரி தான். இன்ஜுரி டு பிளட் வெசல்ஸ்க்கு ஆயிருந்தது அப்படின்னா நர்வ்ஸ் கூடவே இன்ஜுரி டு பிளட் வெசல்ஸ் வந்ததுன்னா நம்ம ரெண்டுக்கும் சேர்த்து கோட் கொடுக்கணும். ஓகேங்களா? S04 கோடும் கொடுக்கணும் அண்ட் S15 கேட்டகரி கோடும் கொடுக்கணும். அது இல்லாமல் நர்வ்ஸ்க்கு தனியாகவோ இல்லை இன்ஜுரி ஆஃப் பிளட் வெசல்ஸ்க்கு தனியாகவோ இன்ஜுரி நடந்திருந்தது அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒரு கோட் எதுக்கு நடந்திருக்கோ அதுக்கு உண்டான கோடை நம்ம கொடுத்தா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிங் ஆஃப் ட்ரமாட்டிக் ஃப்ராக்சர். அதாவது ட்ரமாட்டிக் ஃப்ராக்சரோக்கு எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் சைட், அதாவது ஃப்ராக்சர் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சைட்டை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக கோட் பண்ணணும். ஓகேங்களா? இண்டிவிஜுவலாக கோட் பண்ணணும். அண்ட் அந்த ரெக்கார்டில் மெடிக்கல் ரெக்கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய லெவல் ஆஃப் டீட்டெயிலும் நம்ம கோட் பண்ணணும். அண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு, அதாவது ஃப்ராக்சர் ஆரம்பிச்ச இடம் ஃப்ராக்சர் முடிஞ்ச இடம் ரெண்டுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது எந்த கேட்டகரியில் வரும்னு கேட்டிங்கன்னா S02, S12, S22, S32, 42, 52, 59 and S62, 72, S82, 89 and S92 இந்த கேட்டகரியில் தான் வரும். சப்போஸ் இப்போ ஓப்பன் ஃப்ராக்சராக க்ளோஸ் ஃப்ராக்சரான்னு மென்ஷன் பண்ணல ரெக்கார்டில் அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் வந்து கோட் பண்ணணும். அண்ட் டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சராக நாட் டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சரான்னு மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம வந்து டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சருக்கு தான் கோட் பண்ணணும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை தான் பார்க்க போகிறோம். இனிஷியல் வெர்சஸ் சப்சிக்வெண்ட் என்கவுண்டர் ஃபார் ஃப்ராக்சர். அதாவது 7th கேரக்டர். இந்த இனிஷியல் வெர்சஸ் சப்சிக்வெண்ட் என்கவுண்டர் அப்படின்னாலே நம்ம 7th கேரக்டர் எப்படி கோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ட்ரமாட்டிக் ஃப்ராக்சருக்கு இனிஷியல் என்கவுண்டர் இருந்ததுன்னா 7th கேரக்டரை வந்து ABC அப்படிங்கிற ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம அசைன் பண்ணலாம். அண்ட் இட் ஷுட் பி ஃபார் இது வந்து நம்ம இன்னொரு பேஷண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபார் த ஃப்ராக்சர் இல்லைன்னா நான் யூனியனுக்கு டிலேடாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற பேஷண்ட்டுக்கும் நம்ம இந்த ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது இனிஷியல் என்கவுண்டரோட கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 7th கேரக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட் கேரக்டர். இந்த சப்சிக்வெண்ட் கேரக்டரை வந்து அப்ரோப்ரியேட் 7th கேரக்டரை நம்ம யூஸ் பண்ணணும். சப்சிக்வெண்ட் கேருக்கும் வந்து அப்ரோப்ரியேட் 7th கேரக்டர் யூஸ் பண்ணணும். அடுத்து கேர் ஃபார் காம்ப்ளிகேஷன்ஸ். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னால ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தது, அவங்க ஃப்ராக்சர் ரிப்பேருக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் கோட் அசைன் பண்ணணும். காம்ப்ளிகேஷன் கேர் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸில் நான் யூனியன் மேல் யூனியனுக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது நான் யூனியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட் கேர் வித் நான் யூனியன் அப்படின்னா KMN இது மூணில் ஏதாவது ஒன்று தான் வந்து 7th கேரக்டரை அசைன் பண்ணணும். சப்சிக்வெண்ட் கேர் வித் மால் யூனியன் அப்படின்னா PQR இதில் வந்து இந்த மூணில் ஏதாவது ஒரு கோடை நம்ம அசைன் பண்ணணும், வேல்யூஸ் அசைன் பண்ணணும். இந்த ஓப்பன் ஃப்ராக்சர் டெசிக்னேஷன், அதாவது ஓப்பன் ஃப்ராக்சராக இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இந்த ஓப்பன் ஃப்ராக்சருக்கு வந்து 7th கேரக்டர் எப்படி அசைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்சர் forearm, femur இல்லைன்னா லோயர் லெக் விச் இன்க்ளூட்ஸ் த ஆங்கிள் ஆல்சோ இன்க்ளூட் ஆகிருக்கும். அதில் இதெல்லாம் வந்து எப்படி பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டிலோ ஓப்பன் ஃப்ராக்சர் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷனை வச்சு தான் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்த கஸ்டிலோ ஓப்பன் ஃப்ராக்சர் கிளாசிஃபிகேஷனை வச்சு தான் நம்ம 7th கேரக்டர் ஓப்பன் ஃப்ராக்சருக்கு அசைன் பண்ணணும். சப்போஸ் கஸ்டிலோ கிளாசிஃபிகேஷனில் ஓப்பன் ஃப்ராக்சரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா 7th கேரக்டர் ஆஃப் ஓப்பன் ஃப்ராக்சர் பார்த்தீங்கன்னா டைப் 1 இல்லைனா டைப் 2வை அசைன் பண்ணலாம். அது எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா BEHMQ இந்த 5 வேல்யூஸில் ஏதாவது ஒரு வேல்யூவாக தான் இருக்கும்.
அடுத்தது M80 கேட்டகரி கோட்ஸ். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரமாட்டிக் ஃப்ராக்சர் கோட். இந்த கோடை நம்ம ஒரு அசிடியோபோரோசிஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அசிடியோபோரோசிஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அதாவது ஒரு ஹெல்த்தியான போன் வந்து சின்னதாக கீழே விழுந்தால் உடையாது, ஓகேங்களா. பட் அசிடியோபோரோசிஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு சின்னதாக கீழே அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னாலே போன் வந்து உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க அசிடியோபோரோசிஸ் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட், அவங்களுக்கு வந்து நம்ம M80 கேட்டகரியிலேருந்து நம்ம கோடு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரமாட்டிக் ஃப்ராக்சருக்கு உண்டான ஆஃப்டர் கேர் கோடில் வந்து Z கேட்டகரி, அதாவது ஆஃப்டர் கேர் Z கோட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குண்டான ட்ரமாட்டிக் ஃப்ராக்சருக்கு உண்டான ஆஃப்டர் கேராக வந்து அக்யூட் ஃப்ராக்சர் கோடை அதோட அப்ராப்ரியேட் 7th கேரக்டரை வச்சு தான் நம்ம அசைன் பண்ணணும். என்கிட்ட வந்து புக் இல்லைங்க, என் புக் வந்து என் ஃப்ரெண்ட்கிட்ட இருக்குது, எக்ஸாமுக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த புக் வர வரையிலும் என்னால் அந்த கஸ்டிலோ ஓப்பன் ஃப்ராக்சர் கிளாஸிஃபிகேஷன் மேபி புக்கில் வந்து அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்கலாம். என்கிட்ட புக் இல்லை, நான் என்னோடய நோட்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சப்போஸ் புக்கில் வந்து கஸ்டிலோ கிளாஸிஃபிகேஷன் டைப் இருந்தாலோ அதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதோட கிளாஸிஃபிகேஷன் டைப் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் ஆஃப் பர்ன்ஸ் அண்ட் கரோஷன்ஸ். அதாவது பர்ன்ஸ் அப்படின்னா தெர்மல் போன்ஸ் இருக்கிறதுல, அதாவது பர்ன் நம்மளோட உடம்புல ஏதாவது ஏற்படக்கூடிய தீக்காயம், ஓகேங்களா. பர்ன்ஸ் அப்படின்னா அதில் வந்து தெர்மல் பர்ன்ஸ் இருக்குது, எக்ஸப்ட் சன் பர்ன். நம்ம ஹீட் சோர்ஸ்னாலேயோ இல்லை ஒரு ஹாட் அப்ளையன்சஸ்னாலேயோ, ஃபயர் இல்லை ஹாட் அப்ளையன்சஸ்னால வரக்கூடிய காயம் வந்து இதில் வராது, ஓகேங்களா. தெர்மல் போன்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா ரேடியேஷனால் வரக்கூடிய போன்ஸ் தான் இதில் வரும், ஓகேங்களா. அடுத்து கரோஷன் அப்படின்னா, கரோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கெமிக்கல்னால ஏற்படக்கூடிய நம்மளோட ஸ்கின் அரிப்பு, ஓகேங்களா. அதுதான் கரோஷன் அப்படிம்பாங்க. அதாவது ஸ்கின் வந்து டோட்டலாக அரிச்சிடும், லைக் ஆசிட்னால ஏற்படக்கூடிய இதெல்லாம் வந்து கரோஷன், ஓகேங்களா. பர்னுக்கும் கரோஷனுக்கும் சேம் கைட்லைன்ஸ் தான், அதாவது சேம் கைட்லைன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது கரண்ட் பர்ன் T20லேருந்து T25 வரையில் இருக்கக்கூடிய பர்னை வந்து டெப்த், எக்ஸ்டென்ட் அண்ட் பை ஏஜென்ட், எதனால அது ஆச்சு அப்படிங்கிறத வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஏஜென்ட் கோட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ் கோடாக தான் இருக்கும். அடுத்து பர்ன்ஸ் வந்து டெப்த்தால் கிளாஸிஃபை பண்ணக்கூடிய பர்ன்ஸ் வந்து 1st டிகிரி எரித்மியா, 2nd டிகிரி பிளிஸ்டரிங் அண்ட் 3rd டிகிரி ஃபுல் திக்னஸ் இன்வால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பர்ன் ஆஃப் ஐ, இன்டர்னல் ஆர்கன்ஸ் பர்ன் ஆகிடுது அப்படின்னா அது வந்து கிளாஸிஃபைட் பை சைட், நாட் பை த டிகிரியை வச்சு கிளாஸிஃபை பண்ண மாட்டாங்க, சைட் வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அடுத்து பர்ன் ரிலேட்டட் கண்டிஷனுக்கு எப்படி கோட் சீக்வன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பர்ன், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பர்ன் இருந்ததுன்னா எது வந்து ஹையஸ்ட் டிகிரியோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் பண்ணணும். அடுத்து பேஷண்ட்டுக்கு வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பர்ன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களோட அட்மிஷன், அதை எந்த சுச்சுவேஷனில் அவங்க அட்மிட் ஆகுறாங்க அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை வச்சு தான் பிரின்சிபல் டயக்னாசிஸை நம்ம டிசைட் பண்ண முடியும். அடுத்து பேஷண்ட் வந்து இன்ஜுரிஸ்னால, பர்ன் இன்ஜுரிஸ்னால அட்மிட் ஆகியிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு வந்து செவரல் அதர் கண்டிஷன்ஸ் லைக் ஸ்மோக்கிங், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதே தான் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் அட்மிஷன் தான் வந்து அவங்களோட பிரின்சிபல் டயக்னாசிஸை டிசைட் பண்ணும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரம் பூமாதேவி சந்திரசேகரன்.